முதல்ல உடல் எடை. உடல் எடை குறைக்கணும். வெயிட்டு தாங்கிறது அதுதான். நம்மளோட அத்தனை வெயிட்டு பிறந்ததுலேருந்து தாங்கிட்டு இருக்கிறது அதுதான். புரிஞ்சுங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கால் தேய்மானம் ஒரு கால் சாய்ச்சி நடப்பாங்க. அப்போ இன்னொரு காலம் தேய்மானம் ஆயிரும். புரிஞ்சுங்களா? முதல்ல செய்ய வேண்டியது அதுதான். அப்புறம் படி ஏறக்கூடாது. என்ன படி ஏறக்கூடாது, கீழே உட்காந்து எந்திக்கக்கூடாது. அந்த படி ஏறும்போது வந்து நம்ம வெயிட்டோட 5 மடங்கு அதுக்கு ஏறுது. புரிஞ்சுதுங்களா? இறங்கும் போது இன்னும் அதிகமாகுது. சரி. எல்லா பாடி வெயிட்டும். நான் வந்து தில்லு ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? சித்த மருத்துவர் ஏன் படி ஏறக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுல இல்லை. என்ன பண்ணணும், நம்ம உடம்பு வாங்க என்ன அதை பொறுத்தான செய்யணும். இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு. நிறைய பேர் இஷ்டத்துக்கு யூடியூப் பார்த்து எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சுட்டு ஜாயிண்ட்டுகளை கெடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் வெயிட்டை குறைக்கணும் கூட ஸ்கிப்பிங். குதிக்கும் போது 10 மடங்கு வெயிட். குதிக்க கூடாது. சரி. புரிஞ்சுதுங்களா? படி இதெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கணும். செய்ய முடியுமான்னு சொல்லி போறேன். இன்னைக்கு டேமேஜ் ஆகுது, டேமேஜ் தானே. புரிஞ்சுதுங்களா? நம்ம வயசாகிறது இப்படி தடுக்க முடியாத டேமேஜ் தானே. நடக்கலாம், வலியோட நம்ம நடக்கக்கூடாது. சரி. வலி இருந்துச்சுன்னா குறைச்சிட்டு நடக்கணும். அதுக்குள்ள தேவையானவரை விட்டு நடக்கணும். இப்ப நடக்க வேண்டாம்னு சொல்ல வர நடக்கிறாங்களா சார் நிறைய பேர்? 8 போட்டு நடக்கிற மாதிரி முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. புரிஞ்சுதுங்களா? என்ன சித்த மருந்து அதுக்கு இப்போ வாட்ஸ்அப்ல வரும், சித்தர்கள் அந்த காலத்திலே கூறினாங்க, பாட்டில் இருக்கு இதுல இருக்குன்னு. அவ்வளவு டேனிங் நடக்கும்போது பிரச்சனை. சித்தர்கள் எந்த பாட்டிலையும் 8 கூப்பிடவே இல்லை. இவங்களா கருத்து ஏத்திக்கிறது. புரிஞ்சுதுங்களா? 8 நடக்கும்போது டேனிங் நடக்கும்போது நம்ம பேலன்ஸ் போகும். அப்போ தேய்மானம் அதிகமாகும். மூட்டு வலி இருக்கிறவங்கன்னு இல்லை, நார்மலாவே 8 வலி நடக்கிறதுனால எந்த பெனிஃபிட்டும் இல்லை சார். சரி. அதுல என்ன பெனிஃபிட் இருக்குது? வேற நம்பர் 9 நடக்க சொல்லுங்க, இல்ல 11 நடக்க சொல்லுங்க. கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி 0 0னா வட்டம் தானே. அது எப்படி? அது சாதாரண வட்டம் தானே போடுறோம். அது பெரிய வட்டமா போடுங்கன்னு சொல்றோம். ரொம்ப டேன் பண்ணோம்னா அதுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும். ஓகே. அப்புறம் வந்து நீ கேப்னு போட்டுக்கணும். அப்போ நீ கேப் போட்டீங்கன்னா வளையாம தடுக்கும். நீ கேப்பு தேய்மானத்தை சரி பண்றது இல்ல, 10 வந்து சரி பண்ணி நீ கேப்பு பகல நடக்கும் போது போடணும். ஏன்னா காலை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி கொடுக்கும். ஓகே. இன்னும் வெக்கப்படாம கையில ஒரு ஊன்றுகோல் ஒண்ணு இது வச்சுட்டீங்கன்னா, கோல் வச்சுக்கிட்டீங்கன்னா காலுக்கு வெயிட் குறையும். சரி. புரிஞ்சுதுங்களா? நான் வயசாயிருச்சு நான் கையை வீசி நடப்பேன்னு சொல்லக்கூடாது. நடக்கலாம். ஆனா பெஸ்ட் வந்து சைக்கிளிங். பொம்பளைங்க சைக்கிளிங் பண்ண மாட்டாங்க. சைக்கிளிங் மூட்டுக்கு டேமேஜே ஆக்காது. ஏன்னா இடுப்புல தான் வெயிட். சைக்கிள் பண்ணும்போது தோரை மசில்ஸ் எல்லாம் நல்லா ஆகும். சைக்கிளிங் ஸ்விம்மிங் வந்து மூட்டு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது. மூட்டு தேய்மானமான பிறகு கூட சைக்கிள் பண்ணலாம். சைக்கிள் மூட்டு தேய்மான மூவ்மெண்ட்ஸ் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா வெயிட் தாங்கிறது இல்லைல்ல. பிரச்சனை காரணம் வெயிட். சைக்கிள் வரும்போது நம்ம வெயிட் எங்க போயிருது? இடுப்புல போயிருது. சுத்தம் போது நல்ல மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும், மசில்ஸ் நல்லா இருக்கும், வெயிட் நல்லா குறையும்.